சார்ஜ் ஆகுதா? எவ்வளோ இருக்கு? தண்ணி பாட்டில் கழுவி ஊற்றி வச்சிட்டிங்களா? ஓ, அது ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ்ஷு பழசாயிடுச்சுன்னா இப்போ வாங்கினதை எடுத்துக்கலாம். அது இப்போ தான் எடுத்தேன். இல்லைன்னா இதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே புதுசும் வாங்கி வச்சேன். ப்ரஷ் எடுக்கல, சீப் எடுக்கல, அப்புறம் சேஃப்டி பின்னு அவ்வளோ பின்ஸு சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு வேண்டி வாங்கி வச்சுருக்கேன். சேஃப்டி பின்ஸு 2 பெரிய பெரிய பின் மட்டும் டப்பாவில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 பின்னு கழுத்தில் செயினில் போட்டு வச்சுருந்தேன். அதை வச்சு ஓட்டினேன். காகரா சோழிக்கெல்லாம் சேஃப்டி பின்னு. சின்ன சின்ன விஷயம்லாம் விட்டு போயிடும். யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். வாங்கலை, ஹோட்டல்து, ஹோட்டல் ஷாம்பு. நான் பார்க்கவே இல்லை. ஹோட்டல் ஷாம்பு சோப்பு இருக்குமே, ஒரு சோப்பு இருக்குமே. அம்பை கிராண்ட் ஒன்று. அதில் இதில் போட்டிருப்பீங்களா சோப் பாக்ஸில்? குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு அந்த கண்டெய்னரு. அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அல்ப புத்தி. குட்டியாக அழகாக பிங்க் கலரில் இருந்துச்சு ஷாம்பு. பிருத்வி கொடுத்துருவேன். கண்டெய்னர் கூடடா எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு. நாலு பேர் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா? சொக்கப்பட்டி எவ்வளோ மாறிடுச்சு தெரியுமா? ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மொமெண்ட்ஸ் தான். அதுவும் எங்கள் ஆச்சி வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஹல்வா கடை, பால்கோவா, ஹல்வா, மிக்சர் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எங்கள் அக்கா நாங்கள் போயிருக்கோம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சாங்க தட்டில் ஹல்வா. அப்புறம் சூடாக இருக்குது ஹல்வா. அப்புறம் இது அப்படியே வாயில் போட்டோன்னா டொய்ன்னு கீழே போயிடுது. மிக்சர் இருந்துச்சு. மிக்சர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மிக்சர். அப்புறம் அவங்க தட்டுலேயும் வச்சுட்டு எங்கள்கிட்டே கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் திருப்பி வாங்கிட்டு அண்ணா வீட்டுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் எங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன். அப்பாவுக்கு வேணால் ஒன்று தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். காரச்சவை ஒரு பாக்கெட்டும். காரச்சவெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற காரச்சவை மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் வரவே வராது uravuglay. அங்கே தான் பியூராக மிளகு போட்டு ஆயிலே இல்லாமல் அந்த பக்காவாக கடலை மாவு போட்டு செய்கிறாங்க. இங்கே வந்து ஏதோ மிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உப்பு காரம் எதுவுமே தெரியாது. கடலை மாவோட டேஸ்ட்டே நம்மளுக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது. அங்கே சூப்பராக இருக்கும். 1/4 கிலோ தான் வாங்கினேன். அப்பாட்ட கேட்டுட்டு அதை வேணால் ஹாஃப் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கொரியர் பண்ணுறோன்னு சொன்னாங்க uravuglay அந்த கடையில். யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். நான் கேட்டேன் எங்கெங்கேயோ கொரியர் போகுது அப்படின்னு அந்த கடையில் இருக்கிற தம்பி சொல்லிகிட்டு இருந்தாரா. தாங்க விசிட்டிங் கார்டை தாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். கொரியர் பண்ணிடுவாராம்மா. அதனால் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சு அங்கேருந்து கொரியரில் அனுப்பி சொல்லுவேன். தானே தலைவர் வந்து ஜிம்முக்கு தான் போயிருக்கார் uravuglay. நான் என்ன நினச்சேன், சரி காலேஜ் தான் போயிட்டான் அப்படின்னு நினச்சேன். அப்போது வாங்கினது வேஸ்ட் ஆகாது. ஒரு பொங்கல் அப்படியே ஆனந்துக்கு கொடுத்துட்டுட்டு மிச்சத்தை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பத்தலைன்னா தோசை மாவு இருக்குது, சட்னி தான் இருக்குல்ல, தோசை ஊற்றிக்கலாம். ஆனந்தை செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் பார்த்துக்குவோம். பிருத்திவி வரேன்னா அக்கறையாக ஃபோன் பண்ணா. இன்னும் சொக்கமட்டியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். வந்துட்டீங்க அப்படின்னா சாப்பிட போனானாமா. அப்புறம் வந்தாலும் வந்திருப்பேன் அப்படின்ட்டு சாப்பிட போகிறது ஏன் காசு வேஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டு இதை வர்றேன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு கஜா பேசினார். இன்றைக்கும் சேர்த்து தான் அவனுக்கு காசு கொடுத்துட்டு போனேன் சாப்பாட்டுக்கு.